ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு பொங்கல் அதுமா என்ன நடக்குதுன்னு வீடியோல பாருங்க. வாங்க வீடியோல போறோம். நண்பர்களே, இங்க பாருங்க, இப்போ டைம் வந்து காலையில 6 மணி ஆகுது. எல்லார் வீட்லயும் கோலம் போட்டிருக்காங்க. பொங்கல்ல இன்னைக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருப்பாருங்க. எல்லார் வீட்லயும் கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோலத்தை பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. 2 பானை வரைஞ்சி அதில் கரும்புலாம் போட்டு இங்க பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குல்ல. என்னத்துக்கு இது? யூடியூப்ல வீடியோ போடுறேன். இவர் தான் வந்து வாடா யூடியூப்ல போடலண்ணா. இவர் தான் நம்ம மயில்சாமி அண்ணா. இவர் வந்து வீடியோல வர மாட்டாரா? நான் உன் மூஞ்சி காட்டினா மூஞ்சி மட்டும் காட்டு. நான் போறேன், சீக்கிரமா டைம் ஆகுது. பாய் சொல்லலாம். போதும் போதும். நண்பர்களே, இப்போ நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா, நம்ம வேலூர் சிஎம்சி ஆப்போசிட் தான் நிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆட்டோல வந்த கஸ்டமர் காலையில பசிக்குது, ஏதாச்சும் ஒரு இட்லி கடையில் நிப்பாடுன்னு சொன்னாங்க. அதனால நான் சிஎம்சி ஆப்போசிட்ல கொண்டு வந்தேன். ஏன்னா காலையில இட்லி இங்க மட்டும் தான் கிடைக்கும். இவர் தான் நம்ம கஸ்டமர். இவர் லோக்கல் கஸ்டமர் இல்லை, இவர் ஹிந்திக்காரங்க. நான் நிறைய பேர் ஹிந்திக்காரங்க இட்லிலாம் சாப்பிட மாட்டாங்க. நான் இவர் இட்லி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க, அதனால இங்கே கூட்டின்னு வந்தேன். இப்போ இங்கே இட்லி வாங்கிட்டு நேராக காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தான் விடணும். ஸோ இவர் வந்துட்டார் பாருங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, இது வந்து காட்பாடி போகிற ரூட்டு. இது லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, வேலூர்லேயே ஃபேமஸான பச்சைப்பா சில்க்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இதுதான் பச்சைப்பா சில்க்ஸு. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, பாலார் பிரிட்ஜில் தான் இருக்கேன். இது காட்பாடி போகிற பிரிட்ஜ். இது அந்த பக்கம் ரைட் சைடில் வேலூர் போகிற பிரிட்ஜ் இருக்குது, பாலார் பிரிட்ஜ். இது கீழே தான் தண்ணி வரும், பாலார் தண்ணி. இப்போ எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு பாலார் தண்ணிலாம். இப்போ நேராக காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தான் போயின்னு இருக்கேன். இதுதான் நண்பர்களே காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா வேலூர்லேயே பெரிய ரயில்வே ஸ்டேஷன்னா இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தான். இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது வேலூரில், வேலூர் கண்டோன்மெண்ட். அது அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அங்கே ட்ரெயினும் அவ்வளோ வரதில்லை. ஏன்னா மெயின் வந்து இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தான் மெயின் எல்லாருக்கும். இந்த டைமுக்கு காலையில் நிறைய கூட்டம் இருக்கும் நண்பர்களே. ஏன்னா இன்றைக்கி ஹாலிடேல. ஏன்னா சென்னைக்கு நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போவாங்க. எப்போவுமே இங்கே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி காலியாக இருக்கு பாருங்கள் நண்பர்களே. இதுதான் வேலூர் போகிற பாலார் பிரிட்ஜு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த மலையே தெரிய மாட்டேங்குது. அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுதான் நருவி ஹாஸ்பிட்டலு. கரெக்டாக டைம் இப்போ 8 மணி ஆகுது. என்ன பனிமூட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வர ராணிப்பேட் சிஎம்சி போனோம். ஏன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, ப்ரோ இந்த மாதிரி ராணிப்பேட் சிஎம்சி போனோம் வரீங்களான்னு. இருங்க ப்ரோ வரோம் சொல்லி இப்போ அங்கே தான் போயின்னு இருக்கேன். நண்பர்களே, இப்போ இட்லி கடைக்கு வந்துக்கிறேன். ஏன்னா எனக்கும் பசிக்குது, நம்ம கூட வந்த கஸ்டமருக்கும் பசிக்குது சொன்னாங்க. அதனால் இங்கே சாப்பிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், இவங்க தான் நம்ம கஸ்டமரு. நண்பர்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, வேலூர் ராணிப்பேட் சிஎம்சியில் தான் இருக்கேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள், இதுதான் மெயின் கேட். அந்த ராணிப்பேட் சிஎம்சியோட மெயின் கேட் இது. உள்ளே போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ராணிப்பேட் சிஎம்சி புது சிஎம்சி இது. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய அப்பாயின்மெண்ட்டில் நினைக்கிறேன், கொஞ்சம் காலியாக இருக்குது ஹாஸ்பிட்டல்லாம். நண்பர்களே, இப்போ நான் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன். இன்னைக்கு பொங்கல் அதுவும் நல்லா ஓவன் வண்டி ஓடிச்சு. நல்ல வருமானம் இன்னைக்கு. நல்லா தான் இருக்கும், நல்ல கான்செப்ட் தான். இந்தியா நல்லா தான்டா இது கேமரா. கைஸ் சொன்னேன் கைஸ். நண்பர்களே, இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டுங்களாம் வந்திருக்காங்க. குடாத்துலேருந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் இப்போ, பிச்சைக்கார வீடியோ. எப்படி பாரு, பண்ணி காட்டு. ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம், இதுதான். அதுக்காக நான் கூப்பிட்டுக்கிறேன். இந்த வீடியோ தான் பண்ணி போட போறோம். நீங்க பாருங்க, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். உங்களுடன் நான். ஆமா, குதிரை வந்தது அப்ப வந்து, குதிரை ஓடி ஓடி வந்து பின்னாடி செட் ஆக மாட்டேங்குது. ஏறிட போகுது அவர் மேல. நண்பர்களே, இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு நீ புதுசா ஒரு கெட்டப் போட்டுக்கிறான், பிச்சைக்கார கெட்டப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெல் பட்டனை தட்டி டிங்னு விட்டுருங்க.